சோஃபா நம்ம ட்ராப் டவுன் டேட்டா வேலிடேஷனும் நம்பர் ரேஞ்ச் வேலிடேஷனும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எப்படி ஃபார்முலாவில் வேலிடேஷன் கிரியேட் பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும், ஏரர் ப்ரூஃபோடு இருக்கும். ஸோ ஏரர் ப்ரூஃப்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன் இதுக்கு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசம் அதுக்கப்புறம் சப்டோட்டல் இதெல்லாம் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டோம். ஸோ அதோட ஒர்க் ஷீட் தான் அது. இதில் நம்ம டிசம் கற்றுக்கிறப்ப கேட்டகரியில் நம்மளுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேர் போட்டோம் அப்படின்னா அதோட டிசம் நம்மளுக்கு காட்டும் இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா, நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு எந்த கேட்டகரியோட பேர் வேணுமோ, எந்த கேட்டகரியோட டிசம் வேணுமோ அந்த கேட்டகரியோட பேர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட டிசம் கிடைக்கும். ஆனால் அது நம்ம சரியாக ஸ்பெல் பண்ணி என்டர் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். அதே நீங்கள் ஸ்பெல்லிங்கில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த கேட்டகரியை சம் பண்ணாது, அந்த கேட்டகரியை இக்னோர் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி டிசம் பண்ணுறதுக்கு அதோட பேரை நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் போடணும். ஸோ இங்கே தான் நம்ம வேலிடேஷனை கொண்டு வர போகிறோம். ஸோ வேலிடேஷன் வர்றப்ப நம்ம இந்த இடத்துல ஏரர் ப்ரூஃபாக ஒன்று பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போ சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கள், இங்கே ஒரு ட்ராப் டவுன் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த ட்ராப் டவுனில் இருக்கிற, அதாவது இந்த கேட்டகரி உள்ளுக்கு இருக்கிற எல்லா ஐட்டமும் அந்த ட்ராப் டவுனில் இருக்கும். நம்ம ஜஸ்ட் அந்த ட்ராப் டவுன் உள்ள ஐட்டமை செலக்ட் பண்ணால் போதும், அது இங்கே அப்பேர் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இது உள்ளுக்கு அப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட டிசமோட டோட்டல் நம்மளுக்கு கிடச்சிரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ட்ராப் டவுன் மெனுவை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா வேலிடேஷன் இன் ஃபார்முலா. ஸோ நோ டைப்பிங், நோ மிஸ்டேக், ஜஸ்ட் நம்ம ட்ராப் டவுனில் இருக்கிற ஐட்டம் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி மாதிரி டேட்டா போயிட்டு அதுக்கப்புறம் டேட்டா டைப் உள்ளுக்கு டேட்டா வேலிடேஷன் போய் இந்த இடத்துல நம்ம டேட்டா வேலிடேஷன் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எனி வேல்யூவை நம்ம லிஸ்ட்டாக மாற்றி இந்த சோர்ஸ் உள்ளுக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேரை நம்ம டைப் பண்ணுவோம் செப்பரேட் பை கோமா யூஸ் பண்ணி. ஆனால் இங்கே நம்ம அதை பண்ண போகிறது கிடையாது. ஒரு 10 லிஸ்ட் இருந்தால் நீங்கள் செப்பரேட் வித் கோமாவில் நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஆனால் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் டைப் பண்ணிட்டு போவீங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன சோர்ஸ் வேணுமோ அது நம்ம ஒரு ரேஞ்சில் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை சோர்ஸாக இங்கே செட் பண்ணிடலாம். எப்படின்னா இப்போ நான் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணுவோம். நம்மளுக்கு என்னென்ன வேணும், டெக்னிக்கல் சப்போர்ட், டெலிஃபோன், காப்பிங், ஓவர் ஹெட், சாஃப்ட்வேர், இது அத்தனையும் வேணும். இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றும் யூனிக்காக இருக்கிறது தான். ஸோ நம்ம இதை அப்படியே செலக்ட் பண்ணுவோம். எது வரைக்கும் செலக்ட் பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் டெக்னிக்கல் சப்போர்ட். ஓகே, இது வரைக்கும் செலக்ட் பண்ணுவோம். இப்போ நான் காப்பி பண்ணிட்டு இங்கே தனியாக ஒரு ரேஞ்சில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம செலக்ட் பண்ண போகிற ரேஞ்ச். இதுவளுக்கு எல்லாத்தோட பேரும் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த சப்ளைஸில் போயிட்டு டேட்டா டைப் போயிட்டு டேட்டா டைப்பில் டேட்டா வேலிடேஷன் போய் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணி எனி வேல்யூ டூ லிஸ்ட்டாக மாற்றி இப்போ இந்த சோர்ஸில் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டோம். H9 to H22, absolute H9 to absolute 22. இதை பற்றிலாம் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ குழம்பிக்க வேணாம். ஓகே, இப்போ நான் ஓகே தட்டிட்டேன்னா இப்போ இந்த பாக்ஸில் நம்மளுக்கு ட்ராப் டவுன் மெனு வந்துருச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலா வேலை செய்தா பண்ணு. இப்போ இந்த ட்ராப் டவுன் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்களா வந்துருச்சு. நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணி வச்சுருந்தோமோ அது அப்படியே வந்துருச்சு. இப்போ நான் ரெண்ட்னு மாற்றுறேன், இது இன்ட்ராக்டிவாக மாறுது. இப்போ ரெண்ட் டு ஓவர் ஹெட் போகிறேன், மாறுது. அடுத்தது மெயின்டெனன்ஸ் போகிறேன், ஸ்டில் வேலை செய்யுது. ஸோ ஸ்பெல்லிங் எரர்ஸ் கிடையாது. ஸ்பெல்லிங் எரர்ஸ் இல்லாதனால உங்களுக்கு எக்ஸாக்டான உங்களோட டிசம் உங்களுக்கு கிடைக்கும், ஏரர் நடக்காது, உங்களோட வேல்யூ ஈஸியாகும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த B3 செல்லுக்கு அதுக்கப்புறம் இந்த டிவிஷனில் இருக்கிற இந்த A2 செல்லு இருக்கும். நீங்கள் ட்ராப் டவுன் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு லைக் நம்மளே என்ன இருக்குது, ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட். ஓகே, 4 ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ இது பக்கத்தில் நம்ம இந்த 4 ஆப்ஷனும் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஈஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நார்த் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்க வேணாம், ஒன்று ஒன்றா டைப் பண்ணுறதுக்கு நேரமாகும், அதனால நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஈஸ்ட், நார்த், சவுத், அதுக்கப்புறம் கடைசியாக தான் இருக்கிறது வெஸ்ட். அத்தனையும் காப்பி பண்ணிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்னொரு ரேஞ்ச் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஓகே, இந்த A2 செல்லில் டேட்டா டைப் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணி எனி வேல்யூவில் நம்ம லிஸ்ட் மாற்றிட்டு சோர்ஸில்
நம்ம இந்த ரேஞ்சை கொடுக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ நான் ஓகே தட்டிட்டேன். இப்போ நார்த்தில் இருக்கா, நம்ம ட்ராப் டவுன் ப்ரெஸ் பண்ணி சவுத்துக்கு மாற்றலாம், அடுத்தது வெஸ்ட்டுக்கு மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் வச்சு உங்களோட வேலையை ஈஸியாகிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த B3 செல்லை ட்ரை பண்ணி பாருங்க, A3 செல்லை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, see you on next video. Bye.